2004ஆம் ஆண்டு நீங்கள் நிறைய ஊழல் பண்ணால்தான் 2009 உங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்றத வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்போது போகாத மாணவன் இப்போது நான் திமுக ஃபைல் வெளியிட்டு போயிருச்சா டிஆர் பாலுக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு உங்களை கேட்க சொன்னார். அது மாதிரி பேட்டியே கொடுத்துருக்காரு சார். பேட்டி கொடுத்துருக்காரு. சரி, அதுக்கு பதில் சொல்கிறேன். சரியான நேரத்தில் நான் பதில் சொல்கிறேன். நீங்க கேட்கல. நாங்க அண்ணாமலை நீங்க கேட்கல. அண்ணாமலை சொன்னதா சார் நான் கேட்கிறேன். எந்த இடியட் சொன்னாலும் நீங்க கேட்கல. நான் கேட்கல சார். அண்ணாமலை சொன்னதா நான் கேட்கிறேன். அண்ணாமலை சொல்லும் போது அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நான் பதில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து 2004ஆம் ஆண்டு நீங்கள் நிறைய ஊழல் பண்ணால்தான் 2009 உங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்றத வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்போது போகாத மாணவன் இப்போது நான் திமுக ஃபைல் வெளியிட்டு போயிருச்சா டிஆர் பாலுக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு உங்களை கேட்க சொன்னார். அது மாதிரி பேட்டியே கொடுத்துருக்காரு சார். பேட்டி கொடுத்துருக்காரு. சரி, அதுக்கு பதில் சொல்கிறேன். சரியான நேரத்தில் நான் பதில் சொல்கிறேன். நீங்க கேட்கல. நாங்க அண்ணாமலை நீங்க கேட்கல. அண்ணாமலை சொன்னதா சார் நான் கேட்கிறேன். எந்த இடியட் சொன்னாலும் நீங்க கேட்கல. நான் கேட்கல சார். அண்ணாமலை சொன்னதா நான் கேட்கிறேன். அண்ணாமலை சொல்லும் போது அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நான் பதில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து சார் 2004ஆம் ஆண்டு நீங்கள் நிறைய ஊழல் பண்ணால்தான் 2009 உங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்றத வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்போது போகாத மாணவன் இப்போது நான் திமுக ஃபைல் வெளியிட்டு போயிருச்சா டிஆர் பாலுக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு உங்களை கேட்க சொன்னார். அது மாதிரி பேட்டியே கொடுத்துருக்காரு சார். பேட்டி கொடுத்துருக்காரு. சரி, அதுக்கு பதில் சொல்கிறேன். சரியான நேரத்தில் நான் பதில் சொல்கிறேன். நீங்க கேட்கல. நாங்க அண்ணாமலை நீங்க கேட்கல. அண்ணாமலை சொன்னதா சார் நான் கேட்கிறேன். எந்த இடியட் சொன்னாலும் நீங்க கேட்கல. நான் கேட்கல சார். அண்ணாமலை சொன்னதா நான் கேட்கிறேன். அண்ணாமலை சொல்லும் போது அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நான் பதில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து ரூபாய் 10 கோடி சொத்து தொடர்பான கேள்விக்கு டிஆர் பாலு மேலும் டென்ஷன் பதில் சொல்ல முடியாது போயா என்று கூறியிருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாஷ். 10,000 கோடி சொத்து தொடர்பான கேள்விக்கு டிஆர் பாலு மேலும் டென்ஷனாகி இருக்கிறார். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினரான அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற வரிசையில் வெளியிட்ட தகவலின்படி அதில் திமுகவின் பொருளாளரான டிஆர் பாலுவை பற்றி வெளியிட்ட தகவல்களில் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று அவர் தொடங்கியிருந்த வழக்குக்காக இன்று சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி அவர் விளக்கம் அளித்தார். ஏற்கனவே கடந்த 17ஆம் தேதி அண்ணாமலை ஆஜராகி விளக்கம் அளித்திருந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் டிஆர் பாலு 1.5 மணி நேரம் ஆஜராகி அவர் விளக்கத்தை அளித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளியில் வந்து செய்தியாளர்களிடையே அவர் பேசிய போது அவரிடம் அண்ணாமலை சொன்ன விஷயங்கள் குறித்து கேள்வி கேட்டபோது அவர் மிகவும் டென்ஷனாக காணப்பட்டார். அதிலும் மிக முக்கியமாக அந்த 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததன் காரணமாகவே அண்ணாமலை தெரிவித்திருந்த அந்த குற்றச்சாட்டினை பற்றி கேட்டபோது அவர் போயா என டென்ஷன் ஆனது மட்டுமல்லாமல் அதே போல எந்த கேள்வியை கேட்டாலும் இதை அண்ணாமலை கேட்க சொன்னாரா என்று கேள்வி கேட்டார். ஏனென்றால் இதற்கு முன்பு அவர் அமைச்சரவையில் இருந்திருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு அமைச்சரவை பதவி மீண்டும் கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இது குறித்து அண்ணாமலை கேள்வி கேட்டிருந்தார். அதை பற்றி கேட்டபோது இதை அண்ணாமலை கேட்க சொன்னாரா என்றும் டிஆர் பாலு அழுத்தம் திருத்தமாக கேட்டார். சிவபிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.